நமஸ்காரம். உங்களுக்கு சர்ப்பதோஷம் இருக்கு. அதாவது ஒருத்தருடைய வாழ்க்கையில சர்ப்பதோஷம் இருக்கு அப்டின்னா, பல விஷயங்கள முடக்கிரும். பொதுவா குடும்பம் வளர்ச்சி ஆகாது. முக்கியமா சந்தான பிராப்தம் கிடைக்காது. நான் பிரசனம் பார்த்த வகையில சர்ப்பதோஷம் இருந்துச்சு அப்டின்னா, அவங்களுக்கு புத்திர பாக்கியமே கிடைக்கிறது இல்ல. இந்த மாரி விஷயங்கள் சர்ப்பத்தினால உங்களுக்கு தோஷம் இருக்கு. நீங்க பிரசனமோ, ஜாதகமோ எங்கேயாவது பார்த்துருக்கீங்கன்னா, இந்த சர்ப்பதோஷம் இருக்கு அப்டின்னா, வரக்கூடிய 8/8/2025 அன்னைக்கு சர்ப்பபலி ஹோமம் அப்டிங்கிறத நீங்க பண்ணிக்கலாம். நீங்க வீட்லயே கூட பண்ணிக்கலாம். அல்லது ஹோமம் பண்ற இடத்துல கூட நீங்க போய் பண்ணலாம். என்னன்னா, சரக்கொன்றை மலர்கள்னு ஒண்ணு இருக்கு. சரக்கொன்றை மலர வச்சு நீங்க என்ன செய்யணும் அப்டின்னா, ஹோமம் பண்ணணும். அந்த சர்ப்ப தோஷத்துக்கு மந்திரங்கள் சொல்லி ஹோமம் பண்ணணும். அப்படி இல்ல அப்டின்னா, நீங்க அரிசி மாவால அந்த இது செஞ்சுட்டு, அருகில் இருக்கக்கூடிய அதாவது செடிகள் நெறைய இருக்கக்கூடிய இடத்துக்கோ, அல்லது புற்று இருக்கக்கூடிய இடத்துக்கோ போயிட்டு அரிசி மாவு இதெல்லாம் உருண்ட மாரிலாம் செஞ்சு, சர்ப்பத்துக்கு பலி குடுக்குறது. ஓகேங்களா? பலி குடுக்குறதுன்னு நீங்க வேற எதுவும் நெனச்சுக்காதீங்க. அரிசி மாவ கலந்து, இந்த சரக்கொன்றையும் கலந்து அதுக்கு என்னன்னா போடுறது. புத்து இருந்துச்சுன்னா மஞ்சள், குங்குமம்லாம் வச்சுட்டு, இத பண்ணும்போது இந்த சரக்கொன்றை மலர்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. பலிங்கிறது அரிசி மாவுல உருண்ட பண்ணி, அதுக்கு பலி குடுக்குறது. இதுதான் வேற எதுவும் இல்ல. இது ரொம்ப சிம்பிள் தான். சர்ப்பதோஷம் உங்களுக்கு விலகி, சந்தான பிராப்தம் கிடைக்கும். குடும்பம் நல்லபடியா வளர்ச்சி ஆகும். நெறைய தடைகள் இருக்கு. காசு பணத்துல நெறைய வளர்ச்சி இல்ல, தடையா இருக்கு அப்டின்னா, இந்த சர்ப்ப பலிய நீங்க கட்டாயம் பண்ணுங்க. இது நல்ல வளர்ச்சிய கொடுக்கும். திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுத்துரும்.